எப்படியாவது திமுக கிட்ட இந்த அலையன்ஸ்ல விடுதலை சிறுத்தைகளை கொண்டு போய் அடமானம் வச்சிடணுங்கிறதுல தீவிரமா இருக்கக்கூடிய முக்கியமான நபர்ல ஒருத்தர் எஸ் பாலாஜி. நேற்று டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வரவேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது ஒரு அருமையான ஒரு நகர்வு. உடனடியாக அதற்கு நன்றி தெரிவிச்சு டிடிவியும் பதில் சொல்றாரு. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல அதுதான் அரசியல் அதுதான். இதெல்லாம் பத்தி திமுக பேசலாமா? ஏன்னா சிவபெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பொருந்தாத கூட்டணி. அதாவது பராசக்தி படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையார் என்னென்னலாம் பண்ணாங்க, திமுக எப்படியெல்லாம் இந்திரா காந்தியை விமர்சிச்சது அப்படிங்கிறதுக்கு அந்த படம் ஒரு சின்ன உதாரணம். இப்ப நாளைக்கு மோடிஜி வராரு. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா முதல் பொதுக்கூட்டம், என்டிஏவினுடைய முதல் பொதுக்கூட்டம், பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், 5 லட்சம் பேருக்கு மேல வரப்போறாங்கிறாங்க. மாநாடு போல ஏற்பாடு பணிகள் நடந்துட்டு இருக்குது. பேசதான் போறோம், திமுக வீட்டுக்கு அனுப்பதான் போறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த முறை தோற்கத்தான் போகுது. அஇஅதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை வெல்லத்தான் போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கான ஒரு முதல் அடி நேற்று வலுவான அடியாக எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கும் வி.என். சுப்பிரமணியம், வழக்கறிஞர், உச்சநீதிமன்றம், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் ஜி. கணேஷ்குமார், கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர், சென்னை மேற்கு மாவட்டம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திருமதி மரகதம் குமரவேல், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர், அஇஅதிமுக. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு ஜனார்தனன் ராஜகோபால் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு. பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணன் கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் கிரண். இப்ப பாத்தீங்கன்னா அப்பாவு அவர்களிடம் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஒரு புகார். அது கோவளத்துல எஸ் பாலாஜி அவர்கள் விசிக எம்எல்ஏ அங்க ஏரோடோ நிறுவனம் வந்து ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸ், தனியார் ஹெலிகாப்டர் சர்வீஸ் நடத்துவதற்கு அவங்க பணம் கேட்டு மிரட்டார் அந்த எம்எல்ஏ என்று ஒரு புகார். என்ன புகார் இது, என்ன நடந்துட்டு இருக்கு? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் சேவை நிறுவனத்தை நடத்தக்கூடிய இந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் பல மூலைகள்லையுமே இந்த மாதிரியான பிரைவேட் ஹெலிகாப்டர் சர்வீசஸ் சுற்றுலா பயணிகளுக்கு என்று, அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஹெலிகாப்டர் சர்வீசஸ் யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இவங்க இருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து கோவலம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிபேட் ஒன்று அமைச்சு ஒரு ஃபுட் கோர்ட் கம் ஒரு இந்த மாதிரியான ஒரு பிரைவேட் ஹெலிகாப்டர் பயணத்தை பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு சர்வீசஸை ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக உத்தேசமாக ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க. இது ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ராப்பரா சிவில் ஏவியேஷனுடைய அனுமதி, என்னென்ன விதமான அனைத்து விதமான அனுமதிகளும் பெற வேண்டுமோ அது அனைத்தையும் பெற்று இந்த மாதிரியான ஃப்ளைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னதாக மாவட்ட நிர்வாகத்திடம் அவர்கள் வந்து அனுமதி பெற வேண்டும். மாவட்ட கலெக்டர் கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கணும், கமிஷனருக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஸோ இது அனைத்தையும் செய்து முறைப்படி அவர்கள் வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லோரையும் இன்வைட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ, எம்பி, அங்க உள்ள சேர்மன் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி எல்லோருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ணும்போது திரு விசிகாவினுடைய திருப்பூரூர் தொகுதி எம்எல்ஏ, அவருடைய திருப்பூரூர் தொகுதிக்குள்ள தான் கோவளம்லாம் வருது. அவர் வந்து என்ன கேட்டதாக இந்த புகார்ல நேற்று புகார் கொடுக்க வந்த அந்த பெண் நிஷா அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்களையெல்லாம் கவனிச்சது மாதிரி என்னையும் கவனிக்கணும் அப்படின்னு இருக்காரு. சார் நாங்கள் உங்களை நல்லா கவனிப்போம் சார், நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வாங்க, வந்தீங்கன்னா உங்களை வருகன்னு கவனிப்போம், வரவேற்போம், அதுக்கு பிறகு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுப்போம் அப்படின்னா, இல்லை அப்படி கவனிக்கிறது இல்லை, வேற மாதிரி கவனிக்கணும் அப்படின்னு இருக்காரு. வேற மாதிரினா எப்படி, இது என்னடா ஏதோ இல்லங்கமா இருக்கே அப்படின்னா, வேற மாதிரினா அப்படின்னே வேற மாதிரி அப்படின்னு இருக்காரு. அவங்களுக்கு அது வரைக்கும் தெரியல. அவர் வந்து வேற மாதிரியான விடுதலை சிறுத்தைகள்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நல்ல நோக்கத்துல என்ன சொன்னாரு, திமிரி எழு, திருப்பி அடி, அடங்கமறு, அத்துமீறு. ஏன்னா இது வேற மாதிரியான அடங்கமறு, வேற மாதிரியான அத்துமீறு. இது வந்து புரியாம என்னடா இது, எல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டோம், லைசன்ஸ் வாங்கிட்டோம், எல்லாம் முறைப்படி செய்திருக்கோமே, வேற என்னன்னா அதுக்கு பிறகு அண்ணனுடைய அடிப்பொடிகள் இருப்பாங்கல்ல, அல்லக்கை, கூடவே சுத்துற, எடுப்பு, துடுப்பு, அந்த மாதிரிலாம், அதெல்லாம் வந்து இல்ல அண்ணன் வந்து வேற மாதிரி எதிர்பார்க்கிறாரு, கட்டிங் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு. கட்டிங் என்னடா, கட்டிங்னா அது டாஸ்மாக்ல தானே கிடைக்கணும். அப்போ அவங்களுக்கு அந்த லெவலுக்கு அவங்க வந்து புரியாம இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை அவங்க நடத்தி இருந்திருக்காங்க. அதான் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ணனுக்கு வந்து கவனிப்புகள் எதுவும் செய்யாமல் அவர்கள் வந்து நிறுவனத்தை தொடங்கி விட்டார்கள். நிறுவனத்தை தொடங்கினா அண்ணன் சும்மா இருப்பாரா? அண்ணன் என்ன பண்ணுவாரு? அவர் யார்? அவரு விசிக எம்எல்ஏ மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்.
ஓகே, விடுதலை சிறுத்தைகள் வந்து எதற்காக தொடங்கப்பட்டது இந்த கட்சி அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். மற்றும் இருந்தாலும் ஒரு முறை நான் திரும்பவும் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். தலித் பேந்தர்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ டிபிஏ என்ற ஒரு அமைப்பாக இருந்து அது காலப்போக்கில் அதை உருவாக்கிய, ரத்தம் சிந்தி அதை உருவாக்கிய எண்ணற்ற நபர்களுடைய தியாகம், கடைசியாக அது ஒரு அரசியல் இயக்கமாக, இன்னும் சொல்ல போனால் அவங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடாமல் தான் இருந்தாங்க 2000 வரைக்கும். ஸோ 2001 தான் அவங்க அரசியல் களத்துக்கே வராங்க. அதற்கு பிறகு அவங்க தேர்தல் இயக்கமாக வந்ததற்கு பிறகு அதிமுக, திமுக என்ற எல்லா கூட்டணியிலும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு அரசியல் பயண நிலைப்பாடு திருமாவளவன் அவர்கள் மேல் பலருக்கும் பல விதமான விமர்சனங்கள் உண்டு, நமக்கும் உண்டு. அதையெல்லாம் தாண்டி கூட ஓகேங்க, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கான ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைக்கிறதுலையும் அவங்களை அரசியல் மயப்படுத்துறதுலையும் சில காம்ப்ரமைசஸ் செய்தா மட்டும்தான் அவரால் இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல சர்வைவ் ஆக முடியுங்கிறதுனால பல நேரங்கள்ல பல விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்தாலும் நம்ம அதை பத்தி எல்லாம் பேசுறது கிடையாது. சரி, ஓகே, ஏன்னா இப்பதான் ஒருத்தங்க கீழே இருந்து மேல வராங்க, அந்த சப்ரஸ்டு குரல்களை வந்து நம்ம அமுக்க கூடாது, அதை பத்தி நம்ம ஓவரா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டெமோக்ராட்டிக்கா அதை நம்ம பல நேரங்களில் கடந்து போயிருக்கோம். அதை மீறியே நம்மளுடைய சேனல்ல ஏதாவது வீடியோ போட்டோம்னா திடீர்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், ஏய் நான் யார் தெரியுமா, யார் நீ சொல்லு அப்படின்னா, இல்லை அது வந்து அப்படின்னு அப்புறம் நான் சொல்லுவேன், இப்போ நீ பேசுறதா அப்படியே நான் வேணாலும் திரும்ப எனக்கு வேணாலும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன், இல்லை வன்னியரசுக்கு அனுப்பணுமா அனுப்புறேன், இல்லை யாருக்கு அனுப்பணுமோ அனுப்புறேன், ஜனநாயக ரீதியாக வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் சரியா தவறான்னு பாரு அப்படிங்கிற இடத்தோட கடந்து போயிடுவோம். எதுக்காக இது எல்லாத்தையும் குறிப்பிடுறேன்னா, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நான் தலித் ஃபேஸ்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் யாருன்னா எஸ் பாலாஜி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட ஒரு பொது தொகுதி, அவங்களுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்குறாங்க. அதுல 2 பொது தொகுதிகள்ல இதுவும் ஒரு பொது தொகுதி. ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த இதயவர்மன் வந்து மான் வேட்டையாடினாரு அப்படின்லாம் சொல்லி அவரை பற்றி நிறைய சர்ச்சைகள்லாம் வந்து, அவர் வந்து துப்பாக்கி வைத்திருந்தார், முறைப்படி லைசன்ஸ் வாங்காத துப்பாக்கி வச்சிருந்தாரு, இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் கட்சிக்குள்ளாரே உள்ளடி வேலை பார்த்து அவர் காலி பண்ணிட்டாங்க. திமுக அந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கின உடனே அந்த கூட்டணி கட்சியில் அமங் த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை கேட்டு வாங்கி அதில் நின்றார்கள், வென்றார்கள். அது ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து. ஆமா, ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளார 2 பிரிவுகள் இருக்காங்க. ஒருத்தங்க உண்மையாகவே விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று வந்து டிவிசிகா, அதாவது என்ன, திராவிட முன்னேற்ற கழக விசிகா, ஸோ டிவிசிகா அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமான அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விசிகாவை எப்படியாவது கொண்டு போய் அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முழு முனைப்போடு வேலை பார்க்கறதுல முக்கியமான ஆள் யாருன்னா எஸ் பாலாஜி. ஏன் அவரை பத்தி நான் சொல்றேன்னா, முதல்ல அவருடைய குடும்ப பின்னணி என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அவருடைய அப்பாவே பார்த்தோன்னா திமுகல ஒரு மிக முக்கியமான பொறுப்புல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. ஐ திங்க் ஹீ ஸ்டில் அலைவ், நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் என்று நம்புகிறேன். இன்னும் அவர் அப்படியே இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். அவர் வந்து ஒரு திமுக காரர். இப்ப அவருடைய பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே, பையனோட எல்லோரும் ஷர்மிளா அவர்கள் வந்து அவருடைய 2வது மனைவி. அது பர்சனல்ஸ், பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்களுக்கும் பாலாஜிக்கும் அவர்களுக்கும் பிறந்த மகன் இல்ல, முதல் மனைவிக்கு பிறந்த மகன். அவர் வந்து மருத்துவர் நினைக்கிறேன், இஃப் ஐ நாட் ராங். இல்ல, அவர் வந்து இவருடைய தம்பி வந்து திமுகல பொறியாளர் அணியில இருக்கிறாரு. இவருடைய மகனுக்கு இப்போது திருமணம் செய்திருப்பதும் பார்த்தோன்னா சென்னையில திமுகல ஒரு பாரம்பரியமான கழகத்தினுடைய பற்று கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இப்ப அவருடைய மகனுக்கும் திருமணம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இப்படி தொடர்ச்சியாக திமுகவோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் எஸ் பலாஜி. இவங்க பையனுடைய திருமணத்தை பத்தி நான் ஏன் இதுல குறிப்பிடுறேன்னா, அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்த திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும்போது, அந்த மேடையில பேசும்போது என்ன சொல்லி பேசினார்னா, அவர் வந்து எம்சி ராஜா விடுதியில தங்கி படிக்கும்போது சைதாப்பேட்டையில தனக்கு மிகப்பெரிய ஊக்கமளித்தவர் யாருன்னா எஸ் பாலாஜியோட அப்பா, எனக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தவர், இன்னைக்கு அவரோட பையன் வந்து என் கட்சியில இருக்கிறாரு, எனக்கு பெருமைன்னு பேசினாரு. அதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் தான். திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரிய குடும்பமாக இருப்பதில் இன்னும் பிரச்சனை கிடையாது. நானே பல தடவை சொல்லியிருக்கேன், எங்க ஃபேமிலியே என்னுடைய அப்பா அவங்களாம் வந்து திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அட்டையை வச்சிருக்கக்கூடிய அளவுக்கான திராவிட முன்னேற்ற கழக பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனா என்ன சிக்கல்னா, நீங்க இருக்கக்கூடிய கட்சி எதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை தெரியாமல் திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகளை ஒரு கொத்தடிமை போல கொண்டு போய் அடமானம் வச்சு எப்படியாவது சீட்டு வாங்கி தான் ஜெயிச்சிடணும். இப்ப சிந்தனை செல்வன்லாம் இருக்காரு, அவர் மேல நமக்கு குற்றச்சாட்டுகளே கிடையாது, மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அவரெல்லாம் உண்மையான ஒரு விடுதலை சிறுத்தை. விடுதலை சிறுத்தை என்றால் விடுதலை சிறுத்தை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாரையே யாராவது திமுக விமர்சிச்சா அவங்களுக்கு நீல சங்கின்னு பட்டம் கொடுக்குறாங்க, வெளியில இருந்து கொடுக்குறாங்க, கட்சிக்குள்ளார இருந்து கொடுக்குறாங்க. இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளாரே 2 பிளவுகளாக, இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் அவர்கள் மனதுக்குள்ளார ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழக அணியிலிருந்து வெளியில் வந்தால் விடுதலை சிறுத்தைகளே 2ஆக உடைப்பதற்கு கூட கட்சியில் சில வேலை பார்ப்பார்களோ என்ற ஒரு பயம், ஒரு அச்சம், ஒரு பாதுகாப்பற்ற சூழல் அவருடைய மனநிலையில் நிலவி கொண்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. எப்படியாவது திமுக கிட்ட இந்த அலையன்ஸ்ல விடுதலை சிறுத்தைகளை கொண்டு போய் அடமானம் வச்சிடணுங்கிறதுல தீவிரமா இருக்கக்கூடிய முக்கியமான நபர்ல ஒருத்தர் இந்த எஸ் பாலாஜி. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்கனவே நிறைய குடைச்சல் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய தொண்டர் படையெல்லாம் இறக்கி விட்டு அதுல சில குண்டர் படையும் கூலரை ஊடுருவ விட்டு போய் பல பிரச்சனைகள்லாம் பண்ணி அவங்க வந்து அந்த ஏற்கனவே ஒரு முறை இந்த நிறுவனம் பூட்டி சீல் வைக்கப்பட்டு, அபிஷியல் சீலிங் ஒரு தடவைனா அன்அபிஷியலா பல முறை அவங்க அங்க தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு குடைச்சல் கொடுக்குறது. எவனாவது பேர் அங்க கடை போட்டானா கடை போடுறவங்க போய் பிரச்சனை பண்றது, உள்ளார இவங்க டிராவல் பண்ற கூட்டத்தோடு கூட்டமா இவங்க உள்ளார போயிட்டு பிரச்சனை பண்றது, அதற்கு போகக்கூடிய வழிகளை தோண்டி போடுறது, என்னென்ன வகையில் எல்லாம் அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ குடைச்சல் கொடுத்தோடனே ஒரு கடத்துல அவங்க நொந்து போய் மறுபடியும் திரும்ப லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப 0ல இருந்து வந்து இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சா எகேன் இப்ப போயிட்டு என்னன்னா வழக்கம் போல அண்ணன்
வந்து உங்களை பார்க்க சொன்னாரு, கொஞ்சம் கவனிக்க சொல்றாரு அப்படின்னா, இந்த முறை அவர்கள் பொறுத்து பார்த்துட்டு, பொதுவாக இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் பண்றவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த பொலிட்டீஷியன்ஸ் பகச்சிக்க மாட்டாங்க. சரி போய் தொலையுது, வர்றது ஒரு 100 ரூபா வருதா, அதுல ஒரு 10 ரூபாயை தெண்டா அழுது தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு லோக்கல் கவுன்சிலர்ல இருந்து எல்லாரும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. திருப்போரூர் தொகுதியை எடுத்துக்கிட்டேன்னா எங்க பார்த்தாலும் கட்டிங், ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ண முடியாது, ஒருத்தன் புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. உடனே அண்ணனோட ஆட்கள் போய் இறங்கிடுறது. அண்ணன் பார்த்துட்டு வர சொன்னாரு, நல்ல வேலை நடந்துட்டு இருக்குப்பா, பார்த்துட்டு போங்க அப்படின்னா, ஏய் என்ன கிண்டலா, அண்ணன் பார்த்துட்டு வர சொன்னாரு அப்படின்னா, என்னடா பார்த்துட்டு வர சொன்னாருங்கிறதே பல மாடுலேஷன்ல சொல்றாங்களேங்கிற மாதிரி ஐடி கம்பெனி நடத்துறவன்ல இருந்து ஆண்டர்பிரனர்ல இருந்து எவன் எது பண்ணாலும் அண்ணனை பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு திருத்தி எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பாகவே கொண்டு வந்து திருப்பூருக்குள்ளார ஒரு தனி சாம்ராஜ்யமே நடத்திட்டு இருக்கிறாரு நம்ம அண்ணன். ஸோ இதனுடைய ஒரு குரலாக, ஒரு கழக குரலாக இந்த குரல் ஒலிச்சிருக்குது. இப்போ காலையில நேற்று போயிட்டு அவங்க சட்டமன்றத்துல போயிட்டு அப்பாவை பார்த்து கொடுத்துட்டு வந்தாங்க. அப்பாவை என்ன பண்ணுவாரு, இல்ல என்ன பண்ணுவாரு, அதிகம் வாங்கி வச்சிருப்பாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் நடக்க போறது இல்லை. சரியா, இது வந்து அட்லீஸ்ட் அது லைம் லைட்டுக்காவது வருமா, இல்ல இது லைம் லைட்டுக்கு வருமா அப்படின்னா, இப்ப இதை பற்றி இன்னைக்கு காலையில வந்து ஒரு செய்தி தொலைக்காட்சி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த செய்தி தொலைக்காட்சியில அந்த வீடியோ நீக்கப்பட்டுருச்சு. காலையில இந்த நிறுவனத்தை நம்ம தொடர்பு கொண்டு இதை பாருங்க, இந்த விஷயம் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா நான் ரெகுலரா ஈஸியாக டிராவல் பண்ணும்பொழுது இவங்க சொல்லக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் சேவை நடந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல பார்த்தா அப்படின்னா ஒரு காஃபி நிறுவனம் இருக்கும். அங்கதான் போயிட்டு ரெகுலரா, ஏன்னா இங்கிருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ அந்த ஒரு 1 hourல அங்கே ஒரு காஃபி, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் தள்ளி ஒரு காஃபி. ஸோ இது என்னோட ரெகுலரா அந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது என்னோட ரொட்டீன். ஸோ அங்கே போகும்போது நான் கேட்டிருக்கேன், என்னங்க அப்படின்னா, இல்லைங்க அது நடந்துகிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் லோக்கல்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. யார் கூடங்க இஷ்யூன்னு, இல்லை இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க, அதனால கொஞ்ச நாள் மூடி வச்சிருக்கோம், இப்ப திரும்ப பெர்மிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்பாவை சந்தித்ததற்கு பிறகு மனுவை கொடுத்து விட்டு அவர்கள் வெளியில் வந்து ஊடகங்களை சந்திக்கிறார் அந்த பெண். அப்போது ஒரே ஒரு செய்தி தொலைக்காட்சி மட்டும் தான் அந்த பெண்ணை முதல்ல பேட்டி எடுக்குது. மற்ற செய்தி தொலைக்காட்சி எல்லாம் நடுநிலையான அனைத்து ஊடகங்களும் என்ன பண்றாங்க, மைக்கே போடல. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரை பத்தி ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு விஷயம், பாஜகவை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு கடையில சாக்லேட் திருடிட்டாரு அப்படின்னாலே பல கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபிளாஷ் பண்ணுவாங்க. பட் ஜோக்ஸ் அபார்ட், யாருமே மைக் போடல. மைக் போடுறது ஒரே ஒரு தொலைக்காட்சி தான், அவங்க மட்டும் தான் அந்த பெண் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த சேனல்லையும் இப்போ அந்த வீடியோ இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நம்ம பேசுறோம். இங்க பாருங்க, இந்த இஷ்யூடைய பேக் ஸ்டோரி ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும். ரொம்ப நாளா உங்களுக்கு இந்த த்ரெட் இருக்குன்னு, நீங்க இதை வெளியில பேசாமலே இருக்கீங்க. நீங்க இப்பயாவது வெளியில வந்து பேசியிருக்கீங்க. இதை பத்தி நீங்க பேசுறதுக்கு தயார்னா ஊடகங்கள்ல உங்களுடைய குரல் ஒலிக்கலாம். பேசுதமிழா பேசல நீங்க பேட்டி கொடுங்கன்னா நாங்க எங்க ஓனர் கிட்ட பேசிட்டு வரோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க திரும்ப கூப்பிட்டு நமக்கு சொன்ன பதில் என்னன்னா, இல்ல ஓனர் இதை பத்தி பேச விருப்பப்படல, இது வந்து சிம்பிளா எங்களுக்குள்ளாரையே பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், காம்ப்ரமைஸ்னா என்ன, அது நீங்க கேட்டதை கொடுக்க முடியாது, நாங்க கொடுக்கறத நீங்க வாங்கிக்கோங்க அப்படிங்கறதான் காம்ப்ரமைஸ். கரெக்ட் தானே? நீங்க சொன்ன புகார் பொதுவெளியில இருக்கு. நீங்க என்ன புகார் சொல்லியிருக்கீங்க, எங்க கிட்ட அவர் லஞ்சம் கேட்டு மிரட்டுகிறாருன்னு பொதுவெளியில சொல்லியிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு நீங்க உங்கள்கிட்ட கூப்பிட்டு ஏங்க நீங்க அதை பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா உடனே என்ன சொல்றீங்க, இல்ல நாங்க எங்களுக்குள்ளாரே பேசிக்கிறோம், அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தாங்க. தொழில் நடத்துறவங்க அதுதான் பண்ணுவாங்க, வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் SS பாலாஜி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இந்த விஷயம் இப்படி ஃபிளாஷ் ஆன உடனே அவர் கூட ஒரு 4 பேர் இருப்பாங்களே, அண்ணே தேர்தல் நேரம்னே எவனோ நமக்கு எதிராக வேலை பார்க்குறான், அதனால சட்டுப்பட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பேட்டியை கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேட்டி கொடுக்குறாரு. பேட்டியில அவரு சொன்ன பதில்கள் இருக்குல்ல, பாத்தியா பிரஸ் மீட், அத ஃபிளாஷ் ஆனதை பார்த்தேன். உள்ள என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து, இங்க ஹெலிகாப்டர் பறக்கிறதுனால இங்க சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த ஹெலிகாப்டர் எந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது யாருக்கு தெரியும்? அந்த பைலட்டுக்கு வந்து ஒழுங்காக அந்த ஹெலிகாப்டர் இயக்க தெரியுமா? அவரிடம் முறையான லைசன்ஸ் இருக்கா? உன் வேலை என்ன? ஜெயிக்க வச்சது திருப்பூர் தொகுதி மக்கள், ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. தொகுதி வளர்ச்சிக்கு ஏதாவது உருப்படியா வேலை பாருங்க. சம்பந்தமே இல்லாம பைலட்டுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்றது ஒரு எம்எல்ஏ வேலையா? இந்த தொகுதியில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விட்டால் உங்க கட்சிக்காரங்களாலையும் உங்களாலையும் நடக்கிற அசம்பாவிதத்தால மக்கள் டெய்லி நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது மக்களை எவ்வளவு முட்டாளா நினைக்கிறாங்கிறது உங்க வேலையா? ஹெலிகாப்டர் பைலட்டுக்கு லைசன்ஸ் இருக்கான்னு செக் பண்றது வேலையா? நீங்க என்ன டிராபிக் கான்ஸ்டபிள் நினைச்சீங்க? இல்ல, இதெல்லாம் வந்து இவ்வளவு விவரமா இதெல்லாம் செக் பண்ற நீங்க உங்களுடைய தொகுதிக்குள்ளார வயலேஷன்ஸ் இல்லாம எல்லா கட்டிடங்களும் கட்டப்பட்டிருக்கா, டிவியேஷன்ஸ் இல்லாம கட்டப்பட்டிருக்கா, உங்களுடைய அடிப்பொடிகள் போயிட்டு கலெக்ஷன் பண்ணாம இருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது செக் பண்ணிருக்கீங்களா? அதாவது இவர் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர், ஓகேவா? வெளியில் பார்த்தனா மிக கடுமையாக பாமக எதிர்ப்பு மாதிரி காட்டுவாரு. ஆனா பாமக தலைவர்கள் எல்லாரும் கூடயும் அண்ணனுக்கு பயங்கர அண்டர் கிரவுண்ட் டீலிங் உண்டு, எல்லாரும் கூடயும். ஆனா வெளியில பார்த்தனா, ஒரு உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து சமீபத்தில் ஒரு கோரிக்கை விடுத்தார். அன்புமணி ராமதாஸா இல்ல பெரியவரான்னு தெரியல, என்னன்னா கிழக்கு கடற்கரை சாலையை வந்து பறவைகள் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்கணும் அப்படின்னு உடனே இவர் பறவைகள் பாதுகாப்பு மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று கிழக்கு கடற்கரை சாலையை கேட்ட
பாட்டாளி மக்கள் கட்சி திருப்பூரில் வந்து ஏன் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும்? இப்ப சமீபத்துல அவங்க ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துறாங்க இல்லையா, அது ஏன் மாமல்லபுரத்துல, அது வந்து ஆக்சுவலி திருப்பூர் தொகுதிக்குள்ளதான் வருது. அதை நடத்த வேண்டும், அதை நடத்துவதற்கு பிறகு வேறு இடத்தில் நடத்தலாம் இல்லையா? அது என்னன்னா, இவர் வந்து வன்னியராக இருந்தாலும் இவர் வந்து எதுல தீவிரமா இருக்காரா அப்படின்னு வெளியில. ஆனா அண்ணனுக்கு வந்து சுயசாதி பற்று வந்து எப்படின்னா பீக்கு, அதாவது பாமக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கம்மி தான், அதை விட தாண்டி அண்ணனுக்கு சுயசாதி பற்று அதிகம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, எல்லாத்துலயும் டபுள் ஸ்டாண்ட், இரட்டை வேணும். குடியிருக்க போனா வீட்டை வாடகைக்கு எடுத்தா வாடகை கொடுக்கறது இல்ல, வாடகை கொடுத்தாலும் திரும்ப வீட்டுக்காரன் வீட்டை ஒப்படைக்கிறது இல்ல, கடையை வாடகைக்கு எடுத்தா கடையை கொடுக்கறது இல்ல, ஆபீஸ் வாடகைக்கு எடுத்தா ஆபீஸை கொடுக்கறது இல்ல. ஏன்னா எங்க இருந்து வருது வேர் எந்த கட்சி? விசிகா இல்ல, இவருடைய வேர் திமுக. சோ கழகத்தினுடைய பால் ஞானப்பால் குடிச்சு வளர்ந்தவர் அண்ணனோட குடும்பம் அப்படிப்பட்ட. எதுக்காக இதை சொல்றேன்னா கிரண், ஒரு டூரிசம்ங்கிறத நம்ம எப்படி பாக்குறோம்னா, இப்படி எல்லாம் நடத்தினா இந்த செய்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு இடத்துல நீ ஒரு டூரிசம் பேஸ் ஒரு ஹெலிகாப்டர் சர்வீசஸ் நீ நடத்தணும் என்றால் நீ முறையாக அனுமதி பெற வேண்டியது ஏவியேஷன் மினிஸ்ட்ரி கிட்ட. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவலோடு நடத்தப்படக்கூடிய ஒரு தொழில். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன்ல போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க வந்து அந்த இடத்த குவாலிட்டி செக் எல்லாம் பண்ணி ஹெலிபேடோட தன்மையை ஆராய்ஞ்சு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் உடைய தன்மை என்னங்கிறத ஆராய்ஞ்சு இவ்வளவையும் அவங்க பார்த்து சர்டிஃபை பண்ண ஒரு இடத்துலயே இவங்க இவ்வளவு குறைச்சல் கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் தொடங்கினா இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க யோசிச்சு பாரு. இது முதல் கேள்வி. ரெண்டாவது, மகாபலிபுரம், கோவளம், ஈசிஆர்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெச் வந்து பல விதங்களில் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்போடு தொடர்புடையது. ஓகே, அங்கு அன்லிமிட்டெட் கன்வர்ஷன் நடக்குது, அங்கு கணக்கில்லாத போதைப் பொருள் நடமாட்டம் என்பது இருக்குது, அங்கு கணக்கில்லாத டபுள் டாக்குமெண்டேஷன் இருக்கு, அங்கு கணக்கில்லாத அனைத்து விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் அதற்கான ஒரு ஹப்பா ஈசிஆர் இந்த நெடுஞ்சாலை முழுவதுமே மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இல்லீகலான மது பாண்டியிலேருந்து இங்க வரதுக்கான ரூட் அதுதான் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த சைட்ல முழுக்க பார்த்தீங்கன்னா ரிசார்ட்ஸ் அதிகம். ஸோ அனைத்து விதமான நம்பர் 2 பிசினஸும் அங்க கொடி கட்டி பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மூணாவது, கடலோரங்கள்ல மீனவர்கள் இருக்காங்க. அந்த மீனவர் சமூக மக்களிடையே இப்பதான் மதம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. எங்களுக்கு பசிய போக்குறாங்கிறதுக்காக எங்களுடைய மத அடையாளத்தை நாங்க துறக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு ஒரு 100 வருடத்துக்கு பிறகு திரும்ப வந்து இன்னைக்கு தாய் மதம் திரும்பக்கூடிய நிகழ்வுகள் அதிகமா நடந்துட்டு இருக்குது. சோ இப்போ இந்த கடல் சார்ந்த இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுல பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களும் ஏன் வருதுன்னா, இதே கோஸ்டல் லைன்ல தான் கல்பாக்கம் வருது. கல்பாக்கம் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த செக்யூரிட்டி சார்ந்த ஒரு விஷயம், மின் உற்பத்தியில ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ ஒரு கல்ச்சுரல் ஒரு பியூட்டியை காட்டணும் அப்படின்னா, சீன அதிபர் வரும்பொழுது மோடி வராருன்னா மகாபலிபுரத்துக்கு தான் வராரு. ஏன்னா இங்க இருந்து தோன்றிய, அதாவது பல்லவர்கள் காலத்துல அதற்கு முன்பாக சமண மதம் செழித்து ஓங்கிய ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுது. நீ இன்னும் பார்த்த அப்படின்னா, இதை நீ இன்னும் மைக்ரோவா அனலைஸ் பண்ணுனா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈசிஆர்ல கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்ட ஒரு உத்தண்டி தாண்டிட்ட அப்படின்னா அங்கங்க பார்த்தேன்னா குங்ஃபு, நிறைய தற்காப்பு கலைகள் சார்ந்த நிறைய போர்டுகள் பார்க்கலாம். அங்கெல்லாம் சிறு சிறு கிராமங்களுக்குள்ளார இந்த மாதிரியான தற்காப்பு கலைகள் கத்துப்பாங்க. இந்த தற்காப்பு கலைகளை எல்லாம் நீ இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நகர்ந்து போய் பார்த்தோன்னா இதெல்லாம் சீன வடிவங்களா இருக்கும். ஆனா சீன வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த தற்காப்பு கலைகளுக்கான ஒரு விதை வந்து போதி தர்மர் விதைச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம 7ஆம் அறிவு படத்துல பார்த்தோம். 7ஆம் அறிவு படத்துல வந்த மற்ற காட்சிகள் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா போதி தர்மர்ங்கிற ஒரு உண்மைதான். அந்த போதி தர்மர் இப்படிப்பட்ட தற்காப்பு கலைகளை யாருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு? நோக்குவரமத்திலிருந்து பல கலைகளை சீனர்களுக்கு சொல்லி கொடுத்ததா சொல்றாங்க. சோ நோக்குவரமங்கிறது நத்திங் பட் ஹிப்னாட்டிசம். சோ பல்லவர்கள் வாழ்ந்த பூமி, புத்த மதம் செழித்து வளர்ந்த பூமி, தற்காப்பு கலைகளுடைய சொர்க்கமாக, பிறப்பிடமாக, தாய் மடியாக இருந்த ஒரு பூமி. அப்படிப்பட்ட ஒரு பூமி தான் இது. இன்னைக்கு அது என்னவா இருக்கு? இப்பேற்பட்ட ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்ட ஒரு பூமி வந்து இன்னைக்கு கிளப்பு, மப்பு, வேற வேற பிசினஸ், இவ்வளவுதான். அப்கோர்ஸ் இதானே இன்னைக்கு அடையாளம். இன்னைக்கு ஈசிஆருடைய அடையாளமாக இப்படித்தானே இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுக்குள்ளாரையெல்லாம் வந்து இவர் எதுவும் செய்ய மாட்டாராம். ஆனா எதுல மட்டும் தான் செய்வாராம்? ஹெலிகாப்டர். ஆமா, ஹெலிகாப்டர் பைலட்டுக்கு லைசன்ஸ் இருக்கா? முதல்ல உங்களுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? உங்க வேலையாது. ஹெலிகாப்டர் பறந்தால் மக்கள் பயப்படுகிறார்களாம். ஒரு டூரிசத்தை வளர்க்கறதுக்கு ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு நாடும் போராடுகிறார்கள். டூரிசத்தை மட்டும் வச்சு சர்வே ஆகுறாங்க. இப்ப வியட்நாம்லாம் நாடு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம நாடு மாதிரி தான் இருக்கும். ஆனா அங்க ஒவ்வொரு இடத்துக்குள்ளாரையும் ஒரு டூரிசத்தை உருவாக்குறாங்க. இப்போ மால்தீவ்ஸ் ரொம்ப சின்ன நாடு, அவங்களாம் டூரிசம் மட்டுமே நம்பி இருக்காங்க. இன்னைக்கு ஏன் கோவா மாதிரி பாண்டிச்சேரி வரல? ஏன் பாண்டிச்சேரி மாதிரி கோவளம் வரல? இதெல்லாம் கேள்விகள். ஏன் பாண்டிச்சேரி மாதிரி மகாபலிபுரம் வரல? வெறும் மது மட்டுமே காரணமா? இல்ல, அங்க கல்ச்சுரல் ஹெரிடேஜஸ் அவ்வளவு இருக்கு. நீ மகாபலிபுரத்துக்குள்ளார போய் பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க பல புலம்புகள் புலம்புவாங்க. அங்கங்க பார்த்தா கல்ச்சுரல் சைட்டு, ஹெரிடேஜ் சைட்டுன்னு தோண்ட முடியாது, கட்ட முடியாது. நீங்க ஒரு எம்எல்ஏவா உங்களை தேர்ந்தெடுத்து மக்கள் பணி செய்ய சொல்லி அனுப்புனா, நீங்க போயிட்டு ஹெலிகாப்டர் லைசன்ஸ் வாங்கி தொழில் நடத்த வந்தவன மிரட்டினா அடுத்தவன் எப்படி இங்க தொழில் நடத்த வருவான்? அப்போ உங்களுக்கு கட்டிங் கொடுக்காம கோவளத்துல எவனும் ஒரு பிசினஸ் பண்ணிட முடியாது. சோ இப்படியான ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இது எல்லாத்தையும் பத்தி நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனடியாக நம்ம மேல என்ன ஒரு இது வைப்பாங்கன்னா,
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேல் இவர்களுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சி, அதெல்லாம் ஒரு உணர்ச்சியும் கிடையாது. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இருக்கிறது என்றால் ஆம் இருக்கிறது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சியை நோக்கி அவதூறு பரப்பணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. நீங்க மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நான் சொல்றது பொதுமக்களிடமே, அதாவது இந்த வீடியோ பாக்குறவங்கள்ட்டே கேட்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவர்கள் மேல் மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? உங்க கட்சிக்காரங்க நடந்துக்கூடிய விதம் என்ன? கட்சிக்காரங்க நடந்துக்கூடிய விதத்தை முதல்ல மாத்தணும். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம கட்சி மேல விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாரையும் ஒரு முத்திரை குத்துறதோ அல்லது அவங்க மேல ஒரு சாதியவாத முத்திரை குத்துறதோ இல்ல அவர்கள் கூப்பிட்டு மிரட்டுவதோ அதெல்லாம் வேலையே ஆகாது. மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு உதாரணம் வெளியில வந்திருக்கு. திரு எஸ் பாலாஜி அவர்கள் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இங்க யாருமே வீழ்த்த முடியாதவங்கலாம் இல்லை. அவர் நினைச்சிட்டு இருக்காரு திருப்பூர்ல மறுபடியும் நின்று ஈஸியா ஜெயிச்சிடலான்னு. இந்த வாட்டி அவர் திருப்பூர்ல அவர் எவ்வளவு தண்ணி குடிக்க போறாருன்னு நம்ம பார்க்க தான் போறோம். அவருக்கே மறுபடியும் சீட்டு கொடுத்தாலும் அவரே அந்த தொகுதியில நின்னாலும் கடந்த முறை வென்றது போல் அவரால் வெல்ல முடியாது. கடந்த முறையே அவர் திக்கி தண்ணி தான் ஜெயிச்சாரு. இந்த முறை இன்னும் கஷ்டமா தான் இருக்க போகுது. 200% திருப்பூர்ல அவர் மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய தொகுதியினுடைய சர்வே முடிவுகளை இன்னும் நம்ம ரொம்ப டீடைலா பேசுவோம். இந்த திருப்பூர் தொகுதியிலே பார்த்தோம்னா போன தடவை 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையே 1 or 2% தான் வந்து இந்த விசிகா ஜெயிச்சாங்க. அப்பயே வந்து அமமுக வாங்கிய வாக்குகள் பார்த்தோம்னா இந்த ஓட் டிஃபரன்ஸை விட அதிகம். ஸோ 2021ஆம் ஆண்டே அமமுக உள்ள இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்க முடியுங்கிற நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அமமுக அதிகாரப்பூர்வமாக என்டிஏல இணைஞ்சிட்டாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ பெர்செப்ஷன் ரீதியாகவே இப்போ என்டிஏ வந்து வலுவாக இருப்பதாக இந்த அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. உங்களுடைய பார்வையில பெர்செப்ஷன் ரீதியாக டிடிவி தினகரன் அவர்களுடைய இணைப்பு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி பிக் பொலிட்டிக்கல் மூவ். ஓகே, நிறைய பேர் சொல்றாங்க 2024 அவர் அலையன்ஸ்ல இருந்தாரு, அவர் இப்போ திரும்ப அலையன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயமா. அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ பிக் மூவ். 2024 அவர் யார் இருந்த அல்லது யார் இல்லாத அலையன்ஸ்க்கு வந்தாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதிமுக இல்லாத அலையன்ஸ்க்குள்ள வந்தாரு. அது வந்து அஃப்கோர்ஸ் அவர் அங்கதான் வர முடியும். அவருக்கு அன்னைக்கு இருந்ததுல பெட்டர் ஆப்ஷன் அதுதான். பட் இன்னைக்கு அவர் எடுத்திருக்கிறதுங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவு. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய அலையன்ஸ்குள்ளார டிடிவி தினகரன் வந்திருக்காரு. இது வந்து ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 10 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் தலைகீழாக மாறி இருப்பதை நான் பார்க்குறேன். அதாவது டிடிவி தினகரனுடைய பலம் என்ன, அவர் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டுருவாரா, அமமுகவுக்கு தமிழ்நாடு முழுக்க தொண்டர்படை இருக்கா, அதெல்லாம் வேற. பெர்செப்ஷன் இஸ் த கேம். நேரடியாக 20 தொகுதிகளிலும் மறைமுகமாக 15 தொகுதிகளிலும் நேற்று என்டிஏ அலையன்ஸுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டுருச்சு. இதுதான் கலை யதார்த்தம். இப்போ டிஆர்பி ராஜா வந்து உடனடியாக போயிட்டு உள்ளிக்கோட்டை அது இது நம்ம கோட்டை மின்னும் மண்ணை பதறாப்புல. ஏன்னா 80,000 வாக்கு. போன தடவை டிஆர்பி ராஜா அவர்கள் ஜெயிச்சது பாத்தீங்கன்னா அமமுகவுடைய வாக்கு வித்தியாசத்தோட கம்மி தான். எக்ஸாக்ட்லி. ஆல்மோஸ்ட் 2 இதையும் சேர்த்தா அவருடைய வாக்கு அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் போன வாக்குகள் ஒட்டுமொத்தமாக வருமா, இதனால் டிஆர்பி ராஜா வீழ்த்தப்படுவாரா? ஏன்னா நம்மளுடைய வீடியோலயே பேசியிருக்கோம், அமமுக சேர்ந்தாலும் அவர் வீழ்த்தப்படுறது கஷ்டம். ஆனா ஒரு பதட்டம் வருது இல்ல, ஒரு தேர்தல் களம் ஓப்பனா இருக்கிறது வேற இல்ல. அதிமுக தனியா அமமுக தனியா நின்னா டிஆர்பி ராஜா படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். இப்போ ஓடணும், நிக்காம ஓடணும். ஒரு நிமிஷம் அசந்தாலும் அங்க போட்டு தள்ளுறதுக்கு வேட்பாளர்கள் இருக்காங்க. ஏன்னா எஸ் காமராஜ் மாதிரியான ஒரு வேட்பாளர் அங்க ஆல்ரெடி இருக்கிறாரு. ஆர் காமராஜ் வந்து அதிமுக நன்னிலம் முன்னாள் உணவுத்துறை அமைச்சர், அவரை சொல்ல எஸ் காமராஜ் ஒரு வேட்பாளர் இருக்காரு. அவர் அமமுக வேட்பாளர் நின்று 80,000 வாக்குகள் வாங்கினார். இது ஒரு உதாரணம். நான் சொல்வது இது போல நேரடியாக 20 தொகுதிகளிலும் மறைமுகமாக 15 தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 30-35 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி நேற்று பலம் பெற்றுவிட்டது. ரொம்ப டஃப் ஃபைட்டா மாத்துறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு மூவ். உணர்வு ரீதியாக தொண்டர்கள் ஒன்றிணைவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதெல்லாம் சூப்பரா ஒன்றிணைவாங்க. ஏன்னா அமமுகவை ஒரு தனி கட்சியாக ஒரு தனி இயக்கமாக அவர் நடத்த தொடங்கி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவர் கடந்துட்டார். அவர் வந்து இதை வந்து ஒரு தனி கட்சியாக எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு வந்ததனுடைய விளைவு தான் போன தேர்தலில் 2021 அவர் தனியா குக்கர் சின்னத்துல தான் நின்னாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 5 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு அது ஒரு தனி இயக்கமாக வந்து அதிமுக திரும்ப தான் இணைய போறது இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. அவருடைய தொண்டர்களுக்கும் அந்த ஒரு உணர்வை அவர் ஊட்டிட்டாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சறுக்கிய இடம் இதுதான். அப்போ டிடிவி கூட இருந்த பல பேர் வந்து திரும்ப ஓபிஎஸ் கூட போனாங்க, திரும்ப இபிஎஸ் கூட போனாங்க. அவங்க எல்லோருமே இப்ப திரும்ப அவர் கூட ஜெல்லா வாங்கினா அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் அல்லது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இருந்ததே அவங்களுடைய பிரச்சனை என்ன என்பது அவர்களுடைய பிரச்சனையே அல்ல. அவர்கள் ஒரு லாயல் மெம்பர்ஸா இருந்தாங்க. தன்னுடைய தலைமைன்னு ஒருத்தவங்களை ஏத்துக்கிட்டாங்க, அவங்க கூட போனாங்க. செந்தில் பாலாஜி யார் கூட போனாரு? இதே டிடிவி கூட தான் போனாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? திமுக இருக்கிறாரு. அப்கோர்ஸ் இருக்க தானே போறாரு, அங்க தொடர்ந்து தான் இருக்காரு. நாளைக்கு இதே செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இல்ல சிரிக்கிறதுக்கு இல்ல, யாராவது ஒருத்தங்க அவங்களுடைய மனசாட்சியத்தோடு சொல்ல 2011 இருந்து 2016 வரை வைத்திலிங்கம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாருன்னா எல்லோரும் சொல்லுவாங்க ஓபிஎஸ் அம்மாவுக்கு நெருக்கம் அது இதுன்னு 1000 சொன்னாலும் வைத்திலிங்கத்துக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளார தலையிடவே மாட்டாங்க. கண்ணா பின்னான்னு சம்பாரிச்சு குவிச்சாரு. அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இன்னும் இருக்குது. சிபிஐ வசமும் இருக்கு, இடி வசமும் அவருடைய வழக்கு, இடி கிட்ட அவருடைய கேஸ் ஒன்று இன்னும் பெண்டிங்ல இருக்கு. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்குகளும் இருக்குது. ஓகே, அப்பேற்பட்ட வைத்திலிங்கம் 2011 யாராவது அவர்கிட்ட போயிட்டு சார் எண்ணி இன்னும் 15 வருஷம் சார், ஜெயலலிதா இருக்க மாட்டாங்க, நீங்க வந்து திமுகவுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? நம்புறது இல்ல, சொன்னவன வெட்டியிருப்பாரு. சரியா? எங்க வந்து என்ன சொன்ன, நான் திமுக கரை வெட்டி கட்டுறதா?
நான் யார் தெரியுமா? ஏன்னா அவர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் அப்படி ஏய் அப்படிதான் அந்த மாதிரி தான் இருப்பாரு. ஓகே, ஈவன் அந்த போட்டி பொதுக்குழு நடந்தது இல்லையா, 2வது முறை முதல் முறை பொதுக்குழு நடந்த போது கூட பார்த்தேன்னா ஓபிஎஸ் கூட அமைதியா தான் இருந்தாரு. அவர் உசுப்பேத்தி விட்டது 2 பேர் தான், அந்த வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும். இன்னைக்கு 2 பேரும் எங்க இருக்காங்க? திமுக. ஓபிஎஸ் எங்க இருக்காரு? இதுதான் அரசியல், இது அரசியல். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியல்ங்கிறது டபுள் எட்ஜ் ஸ்வாடுங்குவாங்க, ஆனா அது அப்படிலாம் இல்லை. அதை தாண்டி தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய சண்டைகளை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அதற்கு முன்பாகவும் நடந்திருக்குது. தம்பிக்கும் அண்ணனுக்கும் இடையில் போட்டிகள் சண்டைகள் நடந்திருக்குது. பல மாநிலங்களில் உதாரணங்கள் இருக்குது. அதை மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு அரசியலில் நாம் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் வழியாக பார்க்கிறோம். மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு கூட்டணியை இந்த முறை பாஜக அதிமுக இணைந்து கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்காங்க. நிறைய பேர் உடனே நேத்தெல்லாம் என்ன போட்டு உருட்டிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது அந்த கூட்டணியுடைய தலைவரான எடப்பாடி பழனிசாமி இல்லாமலே அந்த கூட்டணியில் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னா சன் டிவில காடு போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு, பதறாங்க. இவங்கள பதற விடுறதுதான். என்னன்னா, நேற்று டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்கு வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வரவேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது ஒரு அருமையான ஒரு நகர்வு. உடனடியாக அதற்கு நன்றி தெரிவிச்சு டிடிவியும் பதில் சொல்றாரு. நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல அதுதான் அரசியல். அதுதான். இதெல்லாம் பத்தி திமுக பேசலாமா? ஏன்னா சிவபெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பொருந்தாத கூட்டணி. அதாவது பராசக்தி படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையார் என்னென்னலாம் பண்ணாங்க, திமுக எப்படியெல்லாம் இந்திரா காந்தியை விமர்சிச்சது அப்படிங்கிறதுக்கு அந்த படம் ஒரு சின்ன உதாரணம். அப்பேற்பட்ட இந்திரா காந்தியை அடுத்த சில மாதங்களுக்குள்ள திருச்சி வேலுச்சாமி தானே நம்ம இதே இடத்துல உட்கார்ந்து பேசினார், நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்ட்டு. அதெல்லாம் விட வாழும் உதாரணம். ஏன்னா இன்னைக்கு இந்திரா காந்தியும் இல்லை, கருணாநிதியும் இல்லை, அதனால விட்டுரு. வாழும் உதாரணம் வைகோ. ஆமா, நம்மளுடைய கிரேக்க புயல் வைகோ இருக்காரு. அவர் பேச ஆரம்பிச்சாருனாலே பாத்தீங்கன்னா, நான் ஏதென்ஸை கேட்கிறேன், நான் பிரான்ஸை கேட்கிறேன், நான் கியூபாவை கேட்கிறேன். எதிரில் உட்காந்துருக்கேன் ஒரு கடத்துக்கு மேல, ஏயா உங்க கூடவே 20 வருஷமா உட்காந்துருக்கோம், எங்களை பார்த்து எதுவும் கேட்க மாட்டியாயா, அங்க கேட்கிற இங்க கேட்கிற அப்படின்னு சொல்லி பாதி கூட்டம் கலைஞ்சு போயிட்டாங்க. மீதி இருக்கிறது அவர் பையனும் தான். அதை வச்சுக்கிட்டு அவர் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இல்ல இப்ப எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, நாங்க ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம், அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு. எல்லாத்த விட நான் அதை மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். இடுமோனம் கார்த்தி அது ஒரு போஸ்டாவே போட்டாப்ல, என்னன்னா திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் ஒழிந்து போய் விட்டார்கள் அப்படின்னு கீழே, ஐயா அது கண்ணாடி அந்த மாதிரி யாரை வைத்து எதை பேச வைக்க வேண்டும் என்பதில் திமுகவிடம் இருக்கக்கூடிய சாதுரியம்ங்கிறது அதுதான். ஏன்னா துரைமுருகன் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, என்னங்க உங்க கட்சியில உங்களை கண்ணா பின்னாடி திட்டுறவங்களாம் கூப்பிட்டு பொறுப்பு கொடுக்குறீங்க. ஆமா கொடுப்போம், ஏன் கொடுக்குறீங்க, எங்களை திட்டினில அதே வாயால எங்களை புகழ், அதை உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு. வைகோவை விட ஸ்டாலினை கருணாநிதியை இழிவுபடுத்தி பேசியவர்கள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அது ஜெயலலிதா அவர்கள் ஓப்பனா டிக்ளேர் பண்ணி அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய கடைசி மூச்சு வரை அவருடைய மூச்சில் எதிரி என்று அவங்களுடைய பிரெயினே டியூன் ஆனது யாருன்னா கருணாநிதி தான். கருணாநிதி என்னுடைய எதிரிங்கிறத அந்த அம்மாவுடைய பிரெயின் டியூன் பண்ணிக்கிச்சு. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அடக்குமுறையை அந்த அம்மா எதிர்கொண்டாங்க. அப்பேற்பட்ட அம்மா கூட என்ன பண்ணதில்லை, கருணாநிதியை பற்றி அவ்வளவு இழிவாக பேசுறதில்லை. ஆனா 2016 மக்கள் நல கூட்டணி அமைத்திருந்த பொழுது பிரஸ் மீட்ல வைகோ பேசின வார்த்தைகள் இன்னைக்கும் இருக்கு, சோசியல் மீடியால இருக்கு, போய் பாருங்க. இதையெல்லாம் விட்டு அவர் பேசாமல் அவருடைய குலத்தொழிலை செய்ய போய்விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உடனே எல்லாரும் ஒரு சலசலப்பானோடனே, நீங்கள் வேற எதையோ நினைக்காதீர்கள், அவர்களுடைய குலத்தொழிலான நாதஸ்வரம் வாசிப்பதை செய்யலாம் என்று நான் சொல்லேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாரு? அது வரலாறு இருக்கு, வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்ல அது ஏன் அந்த அவருடைய சமூகம் என்ன, கருணாநிதியினுடைய சமூகம் என்ன, அந்த சமூகத்தினுடைய குலத்தொழில் என்று வைகோ சொல்ல வந்தது என்ன, அதெல்லாமே வரலாறு இருக்கு. ஆனா அவ்வளவு கேவலமாக பேசிய வைகோவை கூட்டணியில வச்சுப்பாங்களா? அடுத்து கமல் கருணாநிதியை இழிவுபடுத்த வேண்டும் என்றால் ஸ்டாலின் சொன்னா போதும். ஆமா, அந்த ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வராக உங்களை முதல்வராக்குவதற்காகத்தான் இந்த கமலஹாசன் புறப்பட்டு விட்டார். எனக்கு ஒரு தொகுதியை கூட கொடுக்க வேணாம். இல்ல அதாவது இப்படி எல்லாம் அலையன்ஸ் வச்சுட்டு நீங்க எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது வேணாமானா சூனா சோனா தெரியுமா? தெரியும்ல. ஓகே, இப்படி எல்லாம் ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்க இந்த சைடை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு குறைந்தபட்சமான ஒரு அருகதை, குறைந்தபட்சம் ஒரு கொஞ்சோண்டு ஏதாவது இருக்கா? உண்மையாவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதல் அது தான் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் கூட்டணியை நம்பி கூட்டணி கட்சியினருடைய முதுகில் ஏறி சவாரி செய்த ஒரு கட்சி. பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், திரும்பவும் சொல்றேன், 1967 16 கட்சிகளை கூட்டணி சேர்த்துக்கிட்டு முரண்பாடு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கூட்டணி சேர்த்துக்கொண்டு அவர்கள் வைத்த கூட்டணிக்கு அண்ணா வச்ச பேர் கூட்டுறவு. இது கூட்டணி இல்லை, இது கூட்டுறவு. ராஜாஜி என்ன சொன்னார்? அவரே போயிட்டு பிரச்சாரம் பண்ணார். ஆமா என்ன அப்படிதான் சொன்னாங்க, ஆனா பரவாயில்ல,
இருக்கவா பூனலை கையில பிடிச்சிக்கிட்டு போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு வந்துருங்க. எதுக்கு பூனலை பிடிக்க சொன்னாரு? நீ ஓட்டு போடுற கேப்ல அவன் அறுத்துட்டு ஓடிடுவான். அப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் இவன் நமக்கு பண்ணா, ஆனாலும் ஓட்டு போடுனாரு. யார் அந்த ராஜாஜி? உலகத்தின் ஆகச்சிறந்த மேதைகளில் 10 பேரை பட்டியலிட்டா அதுல ராஜாஜியினுடைய பிரெயினும் ஒண்ணு, அவருடைய மொழியும் ஒண்ணு என்ற அளவுக்கு மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா அப்படின்லாம் சொன்னாங்க. எதுக்கு சொல்றேன்னா கிரண், இப்படிப்பட்ட கூட்டணிகளை, பொருந்தாத கூட்டணிகளை உருவாக்கிய ஒரு கட்சி, இப்படிப்பட்ட ஒரு கூட்டணிகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, இவர்கள் இந்த இந்திய அலையன்ஸ் பத்தி பேசுறதுக்கு துளி தகுதியற்றவர்கள். அதனால இவங்க பேசுறாங்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்லை. டிடிவி தினகரன் இந்த அணிக்கு வந்தது வரவேற்க தகுந்த ஒரு நகர்வு. அவரை வருக என்று வரவேற்று அவரால் என்டிஏ பலம் பெற்றிருக்குதானா? ஆமாம், பலம் பெற்றிருக்குது. அவர்கிட்ட கேடர் ஃபோர்ஸ் இருக்கா? அவர்கிட்ட 234 தொகுதியிலையும் பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா? அதெல்லாம் இல்லை. மக்களுக்கு பெர்செப்ஷன் இஸ் த பாலிடிக்ஸ். பிலீஃப், they have to believe that இந்த கூட்டணி திமுக வீழ்த்தி விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இப்போ பெர்செப்ஷன் பேட்டில் ஜெயிச்சிருந்தாலுமே இப்போ அந்த நம்பர்ஸ், அந்த மேஜிக் நம்பரான அந்த 117 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேர் வைக்கிறாங்க. இந்த திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த பக்கம் இன்னும் முடியல. இல்ல இப்ப நாளைக்கு மோடிஜி வராரு. அவர் இன்னும் சொல்ல போனா முதல் பொதுக்கூட்டம், என்டிஏவினுடைய முதல் பொதுக்கூட்டம், பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், 5 லட்சம் பேருக்கு மேல வரப்போறாங்கிறாங்க. மாநாடு போல ஏற்பாடு பணிகள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் தேமுதிக என்ன சொல்ல போறாங்க? தேமுதிகவுக்கும் இதே போல ஒரு பலம் இருப்பதாக நான் நம்புறேன். அவங்களும் ஒரு சரியான எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா பார்த்தேன். தேமுதிகவுக்கு அவ்வளவு பூத், கிட்டத்தட்ட 55,000 பூத்ஸ்க்கு அதிகமான பூத் ஏஜென்சி இப்போ வச்சிருக்காங்க. நான் திரும்ப சொல்றேன், தேமுதிகவோட பலம் என்னன்னா, அவங்க எல்லோருமே விஜயகாந்தினுடைய விசுவாசிகள். ஏதோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல ஒரு சலவைக்கு போட்ட தேமுதிக கரை போட்ட ஒரு வேட்டியை ஒரு ட்ரங்க் பெட்டிக்குள்ளார ஒளிச்சு வச்சுட்டு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த தேர்தல் கூட்டணி அனௌன்ஸ் ஆனவனே அவன் அந்த வேட்டியை கட்டிட்டு அவன் களத்துக்கு வந்தானா அவன் ஒருத்தன் 100 பேருக்கு சமம். தேமுதிகவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. அவன் தான் கிரவுண்ட்ல கொடி பிடிப்பான், அவன் தான் கிரவுண்ட்ல வேலை பார்ப்பான், அவன் தான் பூத்துல போய் உட்காருவான், அவன் உனக்கு உண்மையா வேலை பார்ப்பான், விசுவாசமா வேலை பார்ப்பான். உன்கிட்ட காசு வாங்கிட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அணிக்கு ஓட்டு போடவே மாட்டான். ஏன்னா அவன் கேப்டனுக்கு விசுவாசமானவன். அவனை பயன்படுத்திக்கிறது திறமை. தேமுதிகவை எப்படியாவது இந்த அணிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், தேமுதிகவால தான் நீங்க ஜெயிப்பீங்களானா ஜெயிக்க மாட்டீங்க. மேபி அந்த எவ்வளவு பர்சன்ட் ஓட்டோ அந்த குட்டி பர்சன்டேஜ் நமக்கு மேட்டர்ஸ். 0.5% தமிழர் பேரவை என்ற ஒரு கட்சிக்கு ஒரு தொகுதியை கொடுத்து அவர்களுக்கென்ற ஒரு பிரதிநிதித்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குதுன்னா அவன் முட்டாளா? 1949 தொடங்கப்பட்ட கட்சி 1967 18 ஆண்டுகள்ல அவங்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தாங்கன்னா அதற்கு பின்னாடி பலர் குண்டடிப்பட்டு இறந்தார்கள். உணர்வு ரீதியிலான அரசியலை, அந்த உணர்வை உசுப்பி விட்டா இங்க வேலை நடக்குங்கிறது தெரிஞ்சு உணர்வு ரீதியிலான ஒரு போராட்டத்தை, அதனால பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், அன்னைக்கு இருந்த மொழி, அன்னைக்கு இருந்த ஆதிக்கம், ஹிந்தி திணிப்பு, அது எல்லாமே பெரிய வரலாறு. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலா பேசுவோம். இனிமேல் நிறைய பேசதான் போறோம். நான் நிறைய பேர் நீங்க ஏன் வீடியோஸ் போறதில்லை அப்படின்னா, எனக்கு நான் பலமுறை சொல்லிட்டேன், இவங்களை பத்தி பேசும் பொழுது அது என்னுடைய உடல் நலத்தை மனநலத்தை பாதிப்பதாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதனால கொஞ்சம் இந்த தேர்தல் களம் தெளிவாக வேண்டும். என்டிஏ ஒரு வலுவான அணியாக அமைந்ததற்கு பிறகு இந்த அரசியல் களம் பற்றி தினசரி பேச வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். அடுத்த 100 நாள் நம்ம பேசாம வேற யார் பேச போறோம்? பேசதான் போறோம். திமுக வீட்டுக்கு அனுப்பதான் போறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த முறை தோற்கத்தான் போகுது. அஇஅதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை வெல்லத்தான் போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கான ஒரு முதல் அடி நேற்று வலுவான அடியாக எடுத்து வைக்கப்பட்டிருக்குது. இனி வரப்போற அடுத்தடுத்த நாட்கள்ல விழப்போற ஒவ்வொரு அடியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை கலகலத்து போக செய்யக்கூடிய அடியாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த அமர்வு நம்ம நிறைவு செய்யலாம். ரொம்ப நன்றி. நாளைக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி கிரண். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.